பல மணி நேரமாக உன் வீட்டு வாசலில் நான் நின்று கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையே. உனக்கு தெரியும் முன்பே உன்னுடைய உயிர் நடுக்கங்களை நான் உணர்ந்து கொண்டேன். நான் வந்து நிற்கின்றேன் என்பதுதான் உன் வாழ்வின் திருப்பத்தின் ஆரம்பம். வாழ்க்கை நிழல்களில் நடக்கின்ற உன்னை நான் ஒவ்வொரு நொடியும் இங்கு பார்க்கின்றேன். நீ எனக்கு கதவு திறக்கவில்லை என்றாலும் நான் பொறுமையோடு காத்திருக்கின்றேன் என் குழந்தையே. உன்னுடைய கவலை, பயம், துயரங்கள் அனைத்துமே எனது கண்களில் இப்பொழுது பிரதிபலிக்கின்றது. இன்று நான் உன்னிடம் சொல்ல வந்த இந்த செய்தி மிகவும் முக்கியமானது. இது நியதி மற்றும் நிகழ்வு. நீ சொல்வதற்கும் முன்னால் உன் உள்ளம் என்ன சொல்கின்றது என எனக்கு தெரியும். ஏனென்றால் நீ என் பிள்ளை. உன் ஆழத்துக்குள் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். குழந்தையே, குழந்தை அழுகின்ற பொழுது தாயின் நெஞ்சு துடிக்கும் போல நீ ஏங்கும் பொழுது என் மனதிலே பரிதாபம் ஏற்பட்டு விடுகின்றது. எப்பொழுதும் நான் தரும் அருள் அவ்வப்பொழுது சிறிது தாமதமாக வருகின்றதா? ஆனால் அது நேராக நேரத்தை மாற்றும் சக்தியோடு தானே வருகின்றது. நீ என்னை தேடவில்லை என்றாலும் நான் உன்னை விடாமல் கவனித்து கொண்டிருக்கின்றேன். என்னுடைய பார்வை நிழலில்தான் நீ வாழ்கின்றாய். தோல்விகள் வந்த பொழுதும், உன்னுடைய மனதை நீ நொந்து கொண்டிருந்தும் பொழுதும், நீ யாருக்குமே சொல்லாமல் நீ வடித்த அந்த கண்ணீர் எல்லாம் என்னுடைய பாதத்தில் தானே விழுந்திருக்கின்றது. அதனால்தான் இன்று இந்த வாசலில் நான் நின்று சொல்ல வந்தேன். நல்ல குறி உன்னுடைய வீட்டிற்குள் வந்து விட்டது. பிறர் அறியாத உன் பிரார்த்தனைகள் என்னுடைய காதில் விழுந்திருக்கின்றது. உன்னுடைய நெஞ்சுக்குள்ளே ஒரு வேண்டுதல் ஒளிந்திருப்பதை நான் இப்பொழுது பார்க்கின்றேன். அது நிறைவேறும் தருணத்தை இப்பொழுது உனக்காக கொண்டு வந்து சேர்க்கின்றேன். நீ எதிர்பாராத விதத்தில் ஒரு அழகான முடிவு உன்னை அணுகி வரும். இன்று உன்னுடைய வீடு ஒரு கோவில் போல ஆகும். ஏனென்றால் என்னுடைய இருப்பு இங்கு நிலைத்து விட்டது. நான் எதற்காக வருகின்றேன் என்று தெரியுமா? உன் மனதில் ஒளிந்து கிடக்கின்ற அந்த நம்பிக்கையினுடைய சிறு தீபம் என்னுடைய அழைப்பாக மாறியிருக்கின்றது. அந்த நம்பிக்கை தான் இன்று உன்னுடைய வாழ்க்கையை ஒளியூட்ட போகின்றது. வாழ்க்கை உன்னை சோதிக்கும் பொழுது நானும் அதில் ஒரு பங்கு எடுத்துக்கொள்கின்றேன். ஏனென்றால் என் பிள்ளைகளை சோதனைகள் வெல்லக்கூடிய வீரர்களாக நான் உருவாக்குகின்றேன். எப்பொழுதும் ஒரே நம்பிக்கை மட்டும் இருக்கட்டும். நீ ஓரமாக இருந்தாலும் அதிகாலையில் எழுந்து தன் குழந்தைக்கு தாயாய் தேநீர் கொடுப்பது போல நானும் உன்னுடைய வாழ்விற்கு அருளை கொடுக்கின்றேன். இந்த நாள் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. என்னுடைய அருளோடு கூடிய மாற்றம் நிகழக்கூடிய நாள். நீ வரவேற்கவில்லை என்றாலும் என் அருள் உன் வாசலில் காத்திருக்கின்றது. மனம் தேய்ந்த நேரங்களில் கூட என் சக்தி உன்னோடு இணைந்திருக்கின்றது. நீ நினைத்தது சாத்தியமா என்று தயங்குகின்றாய். ஆனால் நான் கூறுகின்றேன், இது உனக்காக அமைந்திருக்கின்ற அருள்மிகு நாட்கள். கணபதி என்றொரு வார்த்தையை நீ உச்சரிக்கும் பொழுதே உன் துன்பங்கள் எல்லாம் பின்னோக்கி ஓடிவிடும். நினைவில் என்னை வைத்துக்கொள். நான் தொட்டதுமே அதிர்ஷ்ட சக்கரம் உன் பக்கம் சுழலும். நீ பட்ட தவம் எதுவுமே வீணல்ல. நீ செய்த பிரார்த்தனை உன்னுடைய உள்ளத்தை தொட்டிருக்கின்றது. பழைய வழிகளை மறைக்க அல்ல, புதிய ஆனந்தங்களை வழங்கத்தான் நான் வந்திருக்கின்றேன். உன்னுடைய கைகளில் விடப்பட்ட அந்த கனவுகளை இப்பொழுது என் திருவடிகளில் வைத்து நான் உன்னை ஆசீர்வாதம் செய்கின்றேன். அழிந்து போனது என நினைத்த உன் வாழ்க்கை மீண்டும் மலரும். நீ மட்டும் என் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். திறந்த கதவுகள் பல உனக்காக காத்திருக்கின்றது. உன்னுடைய வாழ்க்கையின் புதிய அதிகாரம் இன்று தொடங்குகிறது. என்றும் துயரங்களை எதிர்த்து நான் தரும் பரிபூரணமான புனிதமான இந்த செய்தியை நம்பு. நீயே உன்னை வியக்கும் அளவிற்கு சிறப்பான மாற்றங்கள் இப்பொழுது நிகழும். நான் கூறுகின்றேன் என்றால் இது சத்திய வாக்காக தான் இருக்கும். உனது அன்றாட வாழ்க்கையில் ஆனந்தம் விதைக்கப்பட்டு விட்டது. தொட்டதுமே மலரும் வாழ்வு உனக்காக காத்திருக்கின்றது. நீ பேசாமல் கூட உன் அகம் என்னை அழைக்கின்றது. இந்த அழைப்பை நான் ஏற்கவில்லை என்றால் நான் கணபதி என சொல்லக்கூடாது. உன்னுடன் நடந்த கடைசி சில நாட்கள் நான் உணர்ந்த மிக ஆழமான பாசங்களை கொடுத்திருக்கும். நீ இப்பொழுது சந்தோஷமாக இல்லை என்றாலும் இந்த நிமிடம் முடியும் பொழுது உன்னுடைய முகம் தானாக மலரும். இது என் அருள் வாக்கு. இது என்னுடைய ஆசீர்வாதம். என்றென்றைக்கும் நீ நலமாக வாழ வேண்டும் என்று இந்த கணபதி பல நல்ல வேலைகளை உனக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கின்றேன். அது உன்னுடைய வாழ்க்கையை அடையும் பொழுது மிக பெரும் மகிழ்ச்சியை கொண்டு வந்து சேர்க்கும். நீ யாரோ என்று சந்திக்கின்ற நேலையில் நான் உன்னில் எவ்வளவு அருள் வைத்திருக்கின்றேன் என்பது உனக்கு தெரியாமல் நீ இருக்கின்றாய். என் பாதத்தை நோக்கி ஒரு முறை நீ திரும்பினால் போதும், நானே உன் கைகளில் தூக்கிச் செல்ல தயாராக இருக்கின்றேன்.
வாழ்க்கையில் சில தருணங்கள் கண்ணீரை தருகின்றது. ஆனால் அந்த கண்ணீர் ஒவ்வொன்றும் என் அருள் வாசலுக்கான விசை. உன் மனதில் அமைதி இல்லை என்றால் என் அருளை பெற நீ தயாராகும் அறிகுறி. வாழ்க்கையில் உன்னால் காண முடியாத பல மாற்றங்களை நான் உனக்காக தயார்படுத்தி வைத்திருக்கின்றேன். நீ விழிக்காத நேரத்தில் நான் உன்னை விழித்து கொண்டு கவனித்து கொண்டு இருக்கின்றேன். எதிர்பாராத பரிசுகளை நான் உனக்காக கொண்டு வந்து சேர்ப்பேன். நீ ஒரு நாள் என்னை நம்பி கூப்பிட்டால் கூட வாழ்நாள் முழுக்க என்னுடைய அருள் உனக்கு கிடைக்கும். இப்பொழுது நீ பார்த்து கொண்டு இருப்பது சோதனைகளின் கடைசி கட்டம். வெற்றியின் முழுமையான அனுபவம் உனக்கு கிடைக்கும். எதையும் நீ இழக்கவில்லை. உண்மையில் பெற்றுக்கொள்வதற்கான இடம்தான் இப்பொழுது இந்த இழப்பு போல தோன்றுகின்றது. வெற்றி வரையப்பட்ட புள்ளிகளாக இருக்கின்றது. என்னுடைய ஒரு வார்த்தை போதும், உன்னுடைய காலத்தை மாற்றும் சக்தியாக அது செயல்பட்டுவிடும். இப்பொழுது நீ நினைத்து கொண்டிருக்கும் அந்த கவலையை நாளைக்கு உனக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய விஷயமாக நான் மாற்றி கொடுப்பேன். மனம் தூண்டும் நினைவுகளை மட்டும் வைத்துக்கொள். மற்றதையெல்லாம் எனக்கு ஒப்படைத்து விடு. நான் பொறுப்பாக இருக்கின்றேன். உன்னிடம் நான் இன்று சொல்வது ஒன்றே ஒன்று. வாசலை திற, நான் உள்ளே வர விரும்புகின்றேன். உன் உள்ளத்தில் சிறிய வெளிச்சம் எரிந்து கொண்டிருக்கின்றது. நான் அதை பிரகாசமாக எரிய வைக்க வந்திருக்கின்றேன். உன்னுடைய முயற்சிகளுக்கான பதிலெல்லாம் சற்று நேரத்தில் கிடைத்துவிடும். நீ வாடாதே, நான் உனக்காக இங்கு வாடுகின்றேன். உன்னுடைய முகம் நிச்சயம் மலரும். உன் வாழ்க்கை பழைய புத்தகம் கிடையாது, புதிதாய் எழுதப்பட்ட பாக்கிய கதையாக இப்பொழுது மாறியிருக்கின்றது. என் அருள் இருப்பதால் அவசரங்களே வாய்ப்புகளாக மாறிவிடும். நீ தவிர்த்த பாதையில்தான் நான் ஒளிந்திருக்கும் அதிர்ஷ்டத்தை வைத்திருக்கின்றேன். நீ யாரிடமும் பகிர முடியாத அந்த சுமைகளை என் தோளில் நான் சுமந்து கொண்டு சென்று விடுகின்றேன். என்னிடம் ஒப்படைத்து விடு. என் பெயரை சொன்னவுடன் புதிதாய் உனக்கான வாழ்வு பிறக்கும், நம்பிக்கை பிறக்கும். உன்னால் முடியுமா என்ற கேள்விக்கு நான் கூறும் பதில், நீ அல்ல, நான் தான் முடிக்கின்றேன். நீ மௌனமாக இருந்தாலும் உன் உள்ளத்தின் சத்தம் என் செவிகளில் கேட்கின்றது. நீ ஒளிந்தால் கூட என் பார்வையிலிருந்து தப்ப முடியாது. எனக்கென்று நேரம் ஒன்று உள்ளது. அந்த நேரத்தை உனக்காக இப்பொழுது உன் இதயத்தை உணர வைக்க வந்திருக்கின்றேன். இப்பொழுது நீ சந்திக்கக்கூடிய நபர் நாளை உன் வாழ்க்கையை மாற்றக்கூடியவர். நான் அனுப்பும் ஒருவர் உன் கதவை தானாக தட்டுவார். அந்த வாயிலின் வழியாக வானம் தொடக்கூடிய நன்மை உன்னை வந்து சேரும். பழைய பக்கங்களை மூடிக்கொள், புதிய பதிப்பு ஆரம்பமாகின்றது. வாழ்க்கை உன்னை புரிந்து கொள்ளாத அளவிற்கு சிக்கலானதா? அப்படி என்றால் நான் எழுதும் இந்த புது கவிதை உனக்குதான். நீ அழும்பொழுது உன் குரலை நானும் உண்டாக்குகின்றேன். உன் செவிகளில் உன் துயரங்கள் மாறாத ஒளியாக இருக்கின்றது. அதற்கான சந்திப்பு தான் இன்று. நீ தனியாக இல்லை, நான் உன்னோடு இருக்கின்றேன். உன் நிலையை நான் மாற்றி கொடுப்பேன். உன் வாழ்க்கை இன்றிலிருந்து வளர தொடங்கிவிடும். முதல் கதிரவனாய் இன்று உன் மனதில் நான் ஒளிர விரும்புகின்றேன். ஒவ்வொரு நாளும் இனி புனிதமான புன்னகையோடு தொடரும். நல்லது நடக்கும்.